எனக்கு கேட்டால் அந்த கூடையவே தூக்கி அப்படியே வண்டியில் வச்சுக்கோ. வைக்க முடியாதா? நீ ஆப்பிள் காயாட்டக்குதுடா. இங்கே பாரு, எவ்வளோ பெருசு ஆப்பிள் காயாட்டமே இருக்குது. அண்ணா அண்ணா பாம்பை பார்த்தா கத்துதுண்ணா. எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ கருங்காலி மரத்தை பிடிச்சிட்டு வந்து செஞ்சாரு. இடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடு. பாடுமா. இந்த உருண்டையே வேணாம், எங்களால் சாப்பிட முடியாது, இதில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி கொடுங்க. நல்ல எண்ணெய் பிசுக்கோடு அருமையாக இருக்குது எள்ளு உருண்டை. ஒரு படி. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். காலையில் 6 மணிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வானம். செக்கச்செவந்த வானங்கிற மாதிரி நல்லா செவந்து போய் இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. எப்பா கொஞ்ச நேரத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்துட்டாங்க. மிக்சர்னால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது இந்த காக்காங்களுக்கு. தீபாவளிக்கு லீவ் எடுத்துகிட்டு போன தாத்தா இன்றைக்கி தாங்க வந்தார். வந்த வேகத்தில் காயெல்லாம் பப்பாளி மரத்தில் நிறைய காய் இருக்குது, எல்லாம் விட்டாக்க வீணாக போயிடும் அப்படின்ட்டு படப்படப்படன்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டாரு. சரி இவ்வளோ காய் நம்ம என்ன பண்ணுறதுங்க, அதனால் நல்லா பழுத்த பழமாக இருக்கிறத மட்டும் ஒரு 3 காய் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கடைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். நேத்திக்கு வந்து கறிப்பலாவை பறித்து கொடுத்துட்டோம். ஒரு 40 காய் பறித்து கொடுத்தோங்க. அதில் ஒரு 4 காய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கறிப்பலா. இந்த காய்களை கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நான் வாங்கிக்கிறது. மளிகை கடைங்களில் இல்லை, காய்கறி கடைங்க இருக்குது இங்கே மேச்சேரியில், அந்த கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நமக்கு வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரி ஏதாவது காய் தேவைப்படுது இல்லைங்களா, தேவைப்படுற காய்களை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். சூப்பர். அடுத்த கட்டமாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நெல்லிக்காய் மரம் தாங்க. அதில் இருக்கிற காய்களும் பறிச்சிடலாம் அப்படின்னு தான் போனோம். ஏன்னா இந்த 10 நாளாகவே வந்து நான் காட்டுக்குள்ளாரையே போகவே இல்லைங்க. அதனால் என்னென்ன மரத்தில் என்ன காய்ங்கள்லாம் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அதனால் இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாம் பறித்து கொடுத்துர்லாம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டாரு தாத்தா. அதனால தான் வந்து போய் ஒன்று ஒன்றா பறிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நெல்லிக்காய் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரிப்பு வந்து ஒரு கவர் மாதிரி கொண்டு போய் சாக்குப்பை எடுத்துகிட்டு போனோம். அதனால் விரிச்சு விட்டு 2 பேர் 2 பக்கம் பிடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் பறித்து அந்த சாக்குப்பை மேலே போட்டுடலாம், அப்போ தான் அது வந்து அடிப்படாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பறித்தோம் நாங்கள். நான் நேற்றுக்கு வீடியோ போட்டேன்ல, அதில் அந்த மரம் இது வந்திருக்குன்னு சொன்னேன், குருத்து புழு வந்துருச்சுன்னு சொன்னோம்ல வாழை மரத்தில். அதில் வாழை மரத்துக்கு அடியில் எறும்பு இருந்தால் அப்படி வருமா, ஆனாலும் நம்ம மரத்தில் இருக்குது தானே எறும்பு. ஆமாம், அதில் வந்து மருந்து போட சொல்கிறாங்க. அப்படி வந்து எறும்பு இருந்தால் தான் அப்படி குருத்து புழு வருமா. நீ வந்து பார்த்துட்டு நீங்கள் எறும்பு மருந்து வாங்கி வந்து கொட்டி விடுங்க, இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு போட்டு விடுங்க. ஆமாங்கண்ணா, அதுக்கு தான் வருதான் சொன்னாங்க கமெண்ட்ஸில். அது பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிச்சுல. இப்போ இனிமேல் எறும்பு வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. நெல்லிக்காய் வந்து டோட்டலாக பறிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு சட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது புளிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு நல்லா இருக்குல்ல. ரெண்டையுமே இங்கே கொடுத்து விட்லாம். மேலே தான்ப்பா ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது, அடியில் நெல்லிக்காய் இருக்குது. கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுட்டு போ, நமக்கு ஜூஸ் போடுறதுக்கு. திலகா ஒரு கவர் எடுத்துட்டு, நமக்கு நெல்லிக்காய் ஜூஸுக்கு வேணும்ல. ஆப்பிள் காயாட்டக்குதுடா. இங்கே பாரு, எவ்வளோ பெருசு ஆப்பிள் காயாட்டமே இருக்குது. விட்டா பெருசாக மாட்டேங்குது இல்லைண்ணா? ஆமாண்டா,
காய விட்டுட்டு நல்லா பெருங்காயாக வரமாட்டேங்குது. இன்றைக்கி சேலம் போனேங்க. சேலம் போயிட்டு வரும்போது அங்கே வந்து செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் சாமந்தி பூவு, ஒரு 2 கலர் அழகாக இருந்துச்சு. இது ஃபேண்டா கலர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து நல்ல டபுள் கலராக இருந்துச்சு. 3 வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி இது நட்டு வச்சிடலாம். இது வந்து 100 ரூபா செம்பருத்தி, இது 40 ரூபா. சரிங்களா? இப்போ நம்ம நடவு செஞ்சிடலாம். நம்ம பாக்கு தோப்பில் இருக்கிற பாக்கு வந்து விளைச்சல் வந்துருச்சு இல்லைங்க, பொய்ப்பாலை விட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதுலேருந்து விழற பாக்குங்களை அந்த அண்ணன் வந்து எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காரு. பாருங்களேன், கீழே விழுந்து இது வரைக்கும் பொறுக்கினதே இல்லை. நாங்கள் பாக்கு எடுத்து வச்சதே இல்லை. அப்புறம் அன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டு போனீங்க எல்லாரும். என்ன சொன்னாங்க, கீழே விழுற பாக்குங்களை எல்லாம் பொறுக்கி வைங்க, இது வந்து ரெடி பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடைக்கு போட்டிங்கன்னா வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாங்க. அதான் சரின்னு சொன்னோம். அன்றைக்கி அண்ணன் வந்தவர் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பாருங்க, எல்லா மரமும் பாலை விடலைங்க, ஏதோ 1 2 பாலை விட்டுருக்கு. அதுவே நிறையா காய் வந்து காய்ச்சிருக்குது, கொட்டி கிடக்குது கீழே. அதான் பொறுக்கிட்டு இருக்கிறாரு அண்ணா. நாளைக்கு இந்த பொம்பளை ஆளுங்களை யாராவது விட்டினா கூட பொறுக்கி போடுறாங்கண்ணா. ஏன் நீங்கள் பாவம் பொறுக்கிட்டு இருக்கிறீங்க? அறுத்து எடுத்தீங்களா? ஏன்னா ஏதோ பெரிய இளநீ பொறிச்சு தருவீங்களே, அந்த இளநீ மரம் எதுனா? சூப்பர். ஆனாலும் இந்த பாக்கு மரத்துக்குள்ள இந்த மாதிரி வந்து தென்னை மரம் வைக்கவே கூடாதுங்க. நாங்கள் தான் தெரியாமல் வச்சிட்டோம். நான் பெரிய அதி புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு பாக்கு மரம் நமக்கு வந்து கை கொடுக்காட்டினாலும் தென்னம்பிள்ளை நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தென்னை மரத்தை வச்சேன். ஆனால் வந்து ஐயாலாம் கூட வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார், இப்படி பாக்கு மரத்தில் வந்து தென்னை மரம் வைக்கக்கூடாது, ஈல்டு கம்மியாக போயிடும், பாக்கோட ஈல்டு கம்மியாக போயிடும், அதனால் தென்னை மரத்தை எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். மறுபடியும் தென்னை மரத்தை வெட்டுறதுக்கு மனசு வரல. ஏதாவது பொழப்பு போணுச்சுன்னா அந்த தென்னை மரத்தை அந்த இடத்துல மறுபடியும் தென்னங்கன்று வைக்காமல் விட்டுறலான்னு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா வச்ச மரத்தை நம்ம வெட்ட முடியாது இல்லைங்களா, அதனால் மனசு கேட்கல, அப்படியே விட்டுடலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி காய் வருது அப்படின்ட்டு. ஆனால் பாக்கு மரத்துக்குள்ளே நிற்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. பாக்கு மரம் உள்ளார பாக்கு தோப்புக்குள்ளே நிற்கிறது சூப்பர். பப்பா பொறுக்கி ஒன்று ஒரே இடமா விட்டையாக கொட்டி வச்சுருங்கண்ணா, எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கொண்டு கொடுத்துடலாம். இந்த கடப்பகல்ல எங்கேயா கொண்டு போய் ஒரு பக்கம் செவுத்த சாத்தி நிறுத்துமாம்மா. வாங்கிட்டு அந்த செடியை உடனே வச்சாச்சு, இல்லாட்டினா மறந்து போயிடுவோம், அப்புறம் அது வாடிட்டு கிடக்கும். ஏண்டா கருவாயா, யாரை பார்த்தீங்க? ஆனால் அந்த காட்டுக்குள்ளே பார்த்து தான் கத்துறாங்க 2 பேரும். பாம்புக்கு இது பார்த்துட்டிங்களா? ஆனால் அந்த சைடு ஒன்று வச்சுருங்கண்ணா, அந்த பக்கம் இது இங்கே வச்சிங்கல்ல, இதே மாதிரி அந்த பக்கத்தை வச்சு விட்ருங்க. பார்த்து அந்த அந்த ஆமாம் 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 அண்ணா, பாம்பை பார்த்தா கத்துதுண்ணா. கருவாயா வந்துடுடா, வெள்ளையா வந்துடுடா. அந்த 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 வேலிக்கிட்ட இருக்குது பாருங்கண்ணா, தெரியுதா? டா தெரியுதா? இப்போ சரியான படிக்கு பெருசாக இருக்குதுங்கண்ணா. ஐயோ எனக்கு பயமாக்குது, அங்கே தான் படுத்துருக்குது. கருவாய் வந்துட்டு போயிடலாம் அண்ணா. அங்கே இருக்குது வாள், வாள் வந்து அந்த ட்ரம்மு கிட்ட கிடக்குதுங்கண்ணா. அண்ணா போவாதாண்ணா, அங்கெல்லாம் போவாத, நீ போவாத, எதுக்கு போற? பாரு யார் வராங்க. டே ஐநாரு, அங்கே வந்து பாரு எத்த சோட்டு படுத்துக்குதுன்னு. வா வா. இன்றைக்கி வந்து கொஞ்சமாக எள்ளுருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, நம்ம வீட்டில் இருந்த எள்ளை வந்து நல்லா கழுவி அதை அரிச்சிடணும். அரிச்சிட்டு அதுக்கப்புறம் உரலில் போட்டு தீட்டுவாங்க. உரலில் போட்டு தீட்டினோமாக்கா அந்த எள்ளுக்கு மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் அப்படியே வந்துடும், அப்படியே க்ளீனாகி அதெல்லாம் எடுக்கணும். அதை வந்து காய வச்சிடணும். அப்படியே அந்த தோலோடு காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் அப்படியே தேய்ச்சமாக்கா அதெல்லாம் அப்படியே பொலன்னு அப்படியே தோல் நீக்கி வந்துடும், அப்படியே சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் அந்த எள்ளை வந்து நம்ம என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் காலையிலேயே வெள்ளைமாயா வந்தாங்களா, அவங்கள வச்சு நல்லா எள்ளெல்லாம் கழுவிட்டு தீட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ காய வச்சிட்ருக்கோம். இது காஞ்சதுக்கப்புறம் தான் எள்ளுருண்டை செய்ய போகிறோம். பக்கத்துலேயே வந்து கவுனி அரிசியும் அரிச்சு காய வச்சுருக்கேன்.
அரிசியையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு கொள்ளு, கருப்பு கொள்ளு வச்சுருந்தேன், அதையும் வறுத்துக்கிட்டேன். கடைசியாக வந்து பார்லி கொஞ்சம் வறுத்துக்கிட்டேங்க. அது கூடவே ஜீரகம் மிளகும் சேர்த்து வறுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக சுக்கு கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோமாக்க நம்ம வந்து கவுனி அரிசி கஞ்சி வந்து தினமும் வச்சு கொடுக்கலாம். அதுக்காக வேண்டி நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம மிஷினில் கொடுத்தே அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நிறையாவே அரைச்சேங்க. ஏன்னா வினிஷா பொண்ணுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஒரு 2 படியாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக எள்ளு உருண்டைக்கு தாங்க. ஏன்னா எள்ளு வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா நைஸாக தீட்டி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த தூசு எல்லாம் புடச்சி எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக இருக்குது எள்ளு. இந்த எள்ளில் தான் ஒரு படி தான் எள்ளு எடுத்துக்கிட்டேன். நாங்கள் ஒரு படி எள்ளை எடுத்து அதை முதல்ல வறுத்தரலாம் அப்படின்னு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சோம். எள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வானலில் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. ஒரு 3 ட்ரிப்பாக போட்டு நாங்கள் வறுத்துக்கிட்டோம். எள்ளு வறுத்து எடுத்து எல்லாத்தையும் ஒரு முடத்தில் கொட்டியாச்சு. அடுத்ததாக வந்து நாங்கள் அடை சுடுவோம். ராகி மாவு இருக்கு இல்லைங்களா, ராகி மாவில் ஒரு 7 அடை சுட்டுக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து அந்த மாவை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சி இந்த மாதிரி தான் பிணைஞ்சிக்கிட்டோம். இதை வந்து தோசைக்கல்லில் வந்து ரொட்டி சுடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி ரொட்டி நல்லா வேக வச்சு நல்லா ரொட்டியாக சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம். அப்போ தான் சூடாகவே இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து உரலில் போட்டு குத்தும் போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக ரெடி பண்ணிட்டோம். நான் ஒவ்வொரு ஐட்டமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கவுனி அரிசி கஞ்சி. இது வந்து 2 படி கவுனி அரிசி வறுத்து எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பச்சரிசிங்கிறதுனால கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் கவுனி அரிசியை. 2வது கொள்ளு, கருப்பு கொள்ளு இருந்துச்சுங்க, கருப்பு கொள்ளு வாங்கி அதையும் வறுத்துட்டேன். 3வது பார்லி. இது வந்து இதில் பாதி ஒரு 1/4 தான் போட்டேன், 1/4 படி போட்டேன். இது 2 படி போட்டேன், இது 1/4 படி போட்டேன். இதுவும் 1/4 படி, இதுவும் பார்லியும் 1/4 படி போட்டிருக்கேன். நல்லா வறுத்துட்டேன். இது கூட சீரகம், மிளகு, ஏலக்காய் இது 3 சேர்த்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சாச்சு. டோட்டலாக முடிஞ்சிருச்சிங்களா இந்த வேலை. இது கூட வந்து சுக்கு கொஞ்சம் தட்டி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி மிஷினில் கொடுத்தே அரைச்சிட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். நல்லா நைஸாக இருந்துச்சுனாவே நம்ம கூழு காய்ச்சறதுக்கு நல்லாயிருக்கும். கவுனி அரிசி கஞ்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மணமாக கம்மன்னு வாசமாக இருக்கும். உப்பு போட்டு கஞ்சி கொடுத்துடலாம். காலைல 1 டம்ளர், நைட்டு 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் கொடுத்தோமா தம்பியும் சரி எங்கள் வீட்டுக்காரும் ஆளுக்கு 1 டம்ளர் குடிச்சுக்குவாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த ஐட்டம். இது வந்து ரெடி பண்ணிட்டுனா முடிஞ்சுதுங்க. இது அயனார் வந்தோடனே கொடுத்து விட்டலாம். இதுக்கு மேலே எள்ளூருண்டை செய்கிற வேலை தான். பனை வெல்லத்தை இப்போ நுணுக்குறோம். 1 கட்டி பனை வெல்லம், 1 கட்டி வந்து நாட்டு குண்டு வெல்லம். அம்மா இந்த பேப்பர் நல்லா தான் விரிச்சுக்கிறதுமா, இப்படியே வச்சுட்டு குத்துறீங்க. இந்தம்மா மோதிச்சுன்னா உடையும். ஒன்றும் உடையாதுமா, இந்த கல் குத்துக்கவே உடஞ்சிட போகுது இந்த டைல்ஸு. 1 கட்டி வந்து பனை வெல்லத்தையும் 1 குண்டு வெல்லத்தையும் போட்டுட்டோமா நல்லா பிசுப்பு தன்மை வரும் குண்டு வெல்லம் போட்டால். அதுக்காக தான் அதை போடுறது. 2ஐயும் சேர்த்தி போட்டுக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு இந்த எள்ளூருண்டை செய்கிறதுனா ஒரு பெரிய பலகாரம் செய்கிற மாதிரிங்க. இப்போலாம் சாதாரணமாக செஞ்சு விடுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி தான் இதுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்துக்கிட்டு ரொம்ப அதிசயமாக செய்வோம். எல்லாம் அது உரலில் போட்டு குத்தணும் இல்லைங்களா, நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால இது வருஷத்துக்கு ஒருத்தர் தான் செய்வோம். ஆனாலும் இதுக்கு நிறைய பில்டப் கொடுத்து செய்வோம் நாங்கள். அப்படி தானேம்மா சொல்லுமா? இது ஏன்னா எள்ளை வந்து அரிக்கணும், தீட்டணும், காய வைக்கணும், புடைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நாங்கள். சரி, இந்த அம்மா வந்து பனை வெல்லத்தை நுணுக்கி கொண்டு வரட்டும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். வறுத்த எள்ளை வந்து இப்போ வந்து அரைச்சிக்கலாம். நம்ம இங்கே பாருங்க பொடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். இதில் வந்து அரைப்படி நிலக்கடலை இதை அரைச்சிக்கலாம். நம்ம இந்த எள்ளு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எள்ளுருண்டை செய்கிறதுக்கு, அந்த எள்ளு கூட இப்போ அரைச்ச நிலக்கடலையும் சேர்த்திக்கலாம். 1 படி எள்ளுக்கு அரைப்படி நிலக்கடலையை வறுத்து இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம். பொடி பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு கூட வந்து ராகி மாவில் ரொட்டி சுட்டிருக்கோம், அதையும் இடித்து இது கூட சேர்த்தணும். பனை வெல்லத்தையும் இது கூட சேர்த்தணும். இன்னும் 2-3 ப்ராசஸ் இருக்குது. அடுத்தடுத்து நான் செய்கிறேன்.
இது வந்து ராகி ரொட்டி சுட்டம் இல்லைங்களா தோசைக்கல்ல, அதைத்தான் இப்போ போட்டு உரலில் குத்துறாங்க. இந்த உரல் இல்லை, இந்த உலக்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ கருங்காலி மரத்தை பிடிச்சிட்டு வந்து செஞ்சார். உரலை இந்த கட்டையை உலக்கையை தூக்குறதுக்கே நமக்கு சத்து வேணும். இந்த அம்மாவாக இருக்கும் தூக்கி குத்துது, என்னாலலாம் தூக்கக்கூட முடியாது. கொஞ்சமாக நான் பனை வெல்லம் கொஞ்சம் நேரம் தட்டியாச்சு அந்த இதை ஆரி ரொட்டியை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பனை வெல்லத்தை நம்ம நுணுக்கி கொண்டு வந்துக்கிறோம் இல்லைங்களா, பனை வெல்லம், அதையும் இது கூட சேர்த்து அப்படியே உலக்கையில் குத்தலாம். இதெல்லாம் மிக்சியில் போட்டால் ஒரே சுற்று டொருன்னு சுற்றி விட்டு போகலாம். இந்த அம்மா பண்ணுற வேலை வச்சுட்டு நான் இதிலே தான் இடிப்பேன், இதிலே தான் குத்துவேன்னு குத்திட்டு இருக்குது. ஏமா உனக்கு சத்துக்குது நீ குத்துற, நாங்களாம் எங்கே போய் சத்துக்கிறது குத்துறத? எப்படி போட்டு வாங்குறேன், என்னத்தை போட்டு வாங்குறாங்க? மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார அப்படியே குத்தி குட்டின்னு நான் எங்கே போட்டோம்? இப்படியே தான் எனக்கு உரலை குத்தியே தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த அம்மா வர சொல்லி நீ குத்துறோம். மிக்சியில் அடித்தாலும் எனக்கு பிடிக்காது, எனக்கு உரல்லே குத்தி கொடுன்னு கேட்டதுனால தான் இப்போ இந்த அம்மா வந்து செஞ்சு தரேன்னு செஞ்சு தருது. தோலை போட்டு இப்போ போட்ட பனை வெல்லமும் ஓரளவுக்கு மஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம எள்ளும் நிலக்கடலையும் நுணுக்கிட்டு வந்துக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து அதையும் 2 கை போதுமாம்மா போடு. இன்னும் போடணுமா? ஓகே, கொத்துங்க. இப்போ இது 3ஐயும் சேர்த்து குத்தணுமா, எள்ளு உருண்டை ரெடி. இப்படிலாம் குத்த தெரியாதாயா? திருப்பி எடுக்கிற நானும் அதான் சொல்கிறேன். மறுபடியும் இப்படி இந்த உருண்டை கிடக்குன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டேன். தள்ளி போட மாட்டோம், தள்ளு பயந்துக்காத. போட்டினா நீ தான் விலைக்கழி விலைக்கு கழுவுறது பறிச்செல்லாம் நோவா இருக்காங்கிறீங்க. தின்னு பாரு, நல்லா தான் இருக்குது. தின்னு பார்த்துட்டோம். அந்த என்னாரு எல்லுடிடா மாமியா எல்லுடி அடிச்சு விட்டு போனாலும் மருமும் வரல தலை மாட்டினானம்மா. விடிய மழை பெஞ்சு இன்னைக்கு மழை பெஞ்சுன்னா அந்த மனம் வர அப்புறம் மருமும் போய் தலை மாட்டின கணக்காகி போச்சு. என்ன நீ பழமொழி சொல்ற? எத்தனை உருண்டை போட்டு எத்தனை ரொட்டி போட்டோம்? எல்லாமே போட்டு இந்த காலத்துல எல்லுடி அடிச்சு விட்டு இடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடு. பாடுமா, ஏதாவது ஒரு பாட்டு பாடுமா. பாடு தெரிஞ்சா தானே பாட முடியும். பாருடி, சும்மா குத்திட்டு இருக்கு. அங்க பாருச்சா என்ன பாட்டுங்கிற? அதெல்லாம் பகுதி பாட்டு மறந்தே போச்சு. மயத்த என்னனாலும் என்னெல்லாம் என் பாட்டை எண்ண முடியாது, எல்லாம் மறந்து போச்சு. அவ்வளோதாங்க, எள்ளு உருண்டை வேலை முடிஞ்சிச்சு. எள்ளு உருண்டையை உருண்டை பிடிக்கிறாங்க. இப்போலாம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிறாங்க. எங்கள் ஆயாலாம் என்ன பண்ணுனாக்கா, அம்மா அப்போ உருண்டை பிடிக்கிற உருண்டையை பிடிச்சி கட்டுமா, ஒரு உருண்டை ஒன்றும் அவ்வளோ சைஸ் தாங்க பிடிச்சி கொடுக்கும். வீட்டுக்கு 4 உருண்டை கொடுத்து விடுவோம். எங்கள் வீட்டுக்காரோட அவங்க ஆயா தான் இப்படி பண்ணி கொடுப்பாங்க. அந்த வயசுலையுமே ஆயாவே எள்ளு இடிச்சு விடும். இடிச்சிட்டு இத்தத்தை சோடு உருண்டை தாங்க கொடுக்கும். பாருங்களேன், இவ்வளோ பெரிய உருண்டை தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து பாதி உருண்டை கேட்குறாங்க. இந்த உருண்டையே வேணாம், எங்களால் சாப்பிட முடியாது, இதில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் கரெக்டாக சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்போலாம் அத்தசோடு உருண்டை தான் கொடுப்பாங்க. அதை விட பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருக்காது. எப்படியே இன்றைக்கி எள்ளு உருண்டை வேலை முடிஞ்சுது. எனக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் ஒரு பிடி எள்ளுக்கு எவ்வளோ உருண்டை வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு படி எள்ளுக்கு இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்குது. அவ்வளோதான். நீங்களுமே வந்து இதே மாதிரி நாங்கள் செஞ்ச மெத்தடு காட்டணும் இல்லைங்களா, அதை பார்த்து அதே மாதிரி நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். சரிங்களா? எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் நானே செஞ்சதை கொடுத்துருவேன். எங்கள் வீட்டுக்கு உங்களால் வர முடியாது, அதனால் நீங்கள் இதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, சூப்பர்.
இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.